புரியல. செம்ம ஐட்டம். ஆமாங்க, இங்க சின்ன சின்ன ரெண்டு ஏரியா இருக்கு. அதுவும் உங்களுக்கு காட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுங்க பாருங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு எங்கடா போறோம்னு பாத்தீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரீட்டுக்குலாம் கிடையாது, கமர்ஷியல் ஸ்ட்ரீட். அதே என்ன கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான் சொல்றீங்க? பெங்களூர்ல அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கு, அது இன்னும் சூப்பரா இருக்கும் சர்ச் ஸ்ட்ரீட்டை விட. சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கும் போறோம், அது போயிட்டு அப்படியே அங்கே போறோம். ரெண்டுத்தையும் பார்க்க போறோம். வாங்க, கமர்ஷியல் ஸ்ட்ரீட், சர்ச் ஸ்ட்ரீட் ரெண்டுத்தையும் சுற்றி பார்ப்போம் இன்னைக்கு. பாய், அங்கே சந்திப்போம். இவர்கிட்ட கேட்கலாமா? ஆனால் பைக் பார்க்கிங் எಲ್ಲಿದೆ ಇಲ್ಲಿ? ಬೈಕ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಒಳಗಡೆ ಸಿಗುತ್ತಾ? ಹಾಂ, ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ. ஆனால் சர்ச் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது? நம்ம முன்னாடி போனோம்னா திரும்ப வர்றது எப்படி? முன்னாடி போக சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க ஹோட்டலுக்கு வர்ற வண்டி. நாம் போட்டாக்கா அந்த அண்ணன் திரும்ப நம்ம வரணும்னா இது டிராஃபிக்கில் தான் வரணும். பைக் பார்க்கிங் எங்கே? பைக் பார்க்கிங் எங்கே? இங்கே அவன் நிறுத்திட்டு போயிருக்கானே. இங்கே நிறுத்திருக்காங்க. நான் இது BMW 2 வீலரு 15 rupees per hour. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு 15 ரூபாவான். அப்போ எங்கே எல்லாம் முன்னாடி போய் பார்ப்போம். காசு தரணும். நோ பார்க்கிங் கேட் வேறு போட்டுக்கிறானுங்க, நாசமாக போகணுங்க. இறங்க. தலைவர் இங்கே நிற்கிறாரு. कितना भैया? 30 rupees. Hi guys. Vlog बन रहा है? हाँ. कितना एक 1 hour के लिए? Full night. फुल नाइट. फुल नाइट के लिए 30 ரூபா. பரவாயில்ல. கவர்மெண்ட் ரோடு தான், ஆனால் 1 மணி நேரத்துக்கு 30 ரூபா தான். ஃபுல் நைட்டுன்னு சொல்கிறாரு. அங்கே போர்டில் 15 ரூபா போட்டுருக்காங்க. பரவாயில்ல. எது அது மாற்ற இருக்கு. காய்ச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நீங்கள் ஏதாச்சும் பைக்கில் வர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பைக் பார்க்கிங் இங்கே கிடைக்கும். பேர் ஹவருக்கு வந்துட்டு 1 hour. பேர் ஹவர் 1 hour 30 rupees. ஆனால் ஃபுல் நைட்டுக்கு 30 ரூபா. நாங்கள் நான் விடும்போது வந்துட்டு 30 ரூபா கொடுத்தா ஃபுல் நைட்டுக்கு விட்டு வண்டி விட்டு போகலாம் ஜாலியாக. வண்டி ஒரு லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு லெஃப்ட் எடுத்துக்கிட்டாலே ரைட் எடுக்கும்போது உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரைட்டாக வந்தாலே உங்களுக்கு கிடைக்கும். காட்டுறேன் இருங்க. துணி எடுக்கிறியாடி? துணி வாங்குறியா? ஏதாச்சும் வரதான் அந்த துணி கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கு பார்க்க. வாங்க நம்ம உள்ள போகலாம். காய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நீங்கள் ஏதாச்சும் பைக்கில் வர மாதிரி தான் நேராக வருவீங்க பார்த்தீங்களா, ரைட் எடுக்க நேராக உள்ளே போவாதீங்க. பைக் பார்க்கிங் வந்துட்டு உங்களுக்கு நேராக போனாக்கா ஒரு 200 மீட்டர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க, பைக் பார்க்கிங் ஈஸியாக கிடைக்கும். 30 ரூபா தான். ஃபுல் நைட்டு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப்டி தான். வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். போகலாமா? இப்போதான் என்ட்ரன்ஸ் ஆகிறோம் உள்ள. எப்படி இருக்கு பார்க்க? எப்படி இருக்கு? என்னது இங்க ஆளுங்களை விட காருங்க அதிகமா இருக்கு. எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. பார்த்துட்டு போட்டோம். இன்னும் கூட்டம் அதிகமாகும். யாருப்பா இவன்? பெரிய செலிபிரிட்டியா இருப்பான் போல இருக்க. செல்ஃபி எடுத்துக்கலாம் அவனை பார்ப்பாங்க எல்லாம். சும்மாவா? கீழேயும் கடை இருக்கு. இங்க கீழேயும் கடை இருக்கு, மேலேயும் கடை இருக்கு.
சாப்பிட்றியா ஏதாச்சும்? நம்ம நேராக போனாக்கெல்லாம் போயிடும். நம்ம இந்த பக்கம் உள்ள போனால் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. வாங்க காட்டுறேன், பார்ப்போம். என்ன இருக்கு இங்கே? வெறும் போண்டா பஜ்ஜி தின்றதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்கு. என்னது? என்ன கேட்டேன்? இவங்களுக்கு இங்கே வந்து தின்றது போல சிக்கன் ரோல் வேணுமா? சிக்கன் ரோல் போகும்போது வாங்கி தரவா, சுற்றி பார்ப்போம். வா, புரியல. இனி சர்ச்சுனால ஷாப்பிங் தான் இங்க. உனக்கு எந்த மாதிரி ஒரு பூ வாங்கிக்கிறியா? இந்த சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா மினி மினி பிஸ்னஸ் மேனும் பார்க்கலாம். இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. உண்மையாக அவங்க பிஸ்னஸ் மேன் தாங்க. இங்கேயும் சின்ன சின்ன பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. ஆனால் இங்கே பூ ரேட் எல்லாம் கேட்டிங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபா சொல்லுவாங்க. ஊருப்பட்ட ரேட் சொல்லுவாங்க. ஏதாச்சும் காசு இருக்கிறவங்க வாங்கிக்கிங்க, என்னால் வாங்க முடியாது. என்னது? அதாண்டிய வர்க்கீஸ். என்னது? கீழே அங்கேயும் கடை இருக்கும், மேலேயும் கடை இருக்கும், கீழே கடை இருக்கும். புரியல. எங்க அங்கேயா? நீ வேணும்னா என் பேரை பச்சை குத்து ஃபர்ஸ்ட், அப்ப நான் குத்திக்கிறேன். குத்திக்கிறியா? புரியல. என்னது? செம்ம ஐட்டு இல்லடி, செம்ம ஐட்டம். நிஜமாதான். அவங்கள பார்த்து எப்படி தெரியுது உனக்கு? ரெட் லைட் ஏரியா, இங்க சின்ன சின்ன ரெட் லைட் ஏரியாவும் இருக்கு. பார்த்தாலே தெரியுமில்ல. அதுக்கு எல்லாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவங்க ரெட் லைட் தான். ஆமாங்க, இங்க சின்ன சின்ன ரெட் லைட் ஏரியாவும் இருக்கு. அதுவும் உங்களுக்கு காட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுவீங்க பார்த்து. சின்ன சின்ன ஜுவல்ஸ் இருக்கு. நம்மளா இந்த நடுத்தர மக்கள் வந்து வாங்கறதுக்கு இடமும் இங்க இருக்குது. வாங்குறியா? சும்மா தானே வாங்க மாட்டேன்ல. வா, உங்களுக்கு யாராச்சும் செயின் வேணா இங்க வந்து வாங்கிக்கங்க. பையா இங்க பையனா நின்று இருக்காரு. கீ செயின் மாதிரி கழுத்துல மாட்டிக்கலாமா? வேற எதுனா வாங்குறியா? பொம்மை நல்லா இருக்கு, பாப்பலாம். நோ மேடம், பரிவயம் போடுற பழக்கம் இல்லை எங்களுக்கெல்லாம். நாங்கள் தினமும் குளிப்போம்ல, அதனால. நீ இப்போ வாங்கிறியா பரிவயம்? நீ தான் குளிக்க மாட்டிய, வாங்கிக்கிறடியா? நோ சார், தேங்க்யூ. எனக்கு கேக் வாங்கி சாப்பிட்றியா? புரியல. சரி, நிறைய வாங்கலாம். நிறைய எவ்வளோ நிற்கல நீ? இவளுக்கு ஏதோ தின்பண்டம் வேணுமா? வந்தோடனே வேலை காமிக்க ஆரம்பிச்சிட்டா. வாங்க போய் பார்ப்போம். 50 ரூபாய், 50 ரூபாய்க்கு மேலே தான் வாங்க மாட்டேன். கேட்டு பாரு. How much? ஒண்ணா?
This is walnut brownies. 90. We have cookies also. Can you try this? எவ்வளோ ஒன்று 80, 90. ஒன்று வாங்கிக்கோ பரவாயில்ல. ஓ சாம்பிள் வேறு. ஓகே தேங்க்யூ. Take an ice cookie. How much? This is 70. எவ்வளோங்களா? ம் Brownie brown. essential beside with. ம் தேங்க்யூ. No cheap. ஜிபே ஃபோனு தமிழ் அப்போச்சே சொல்ல வேண்டியதானே. ஓகே ஓகே ரொம்ப நல்லாவே. இப்போ இதில் இருக்கும் ஒரு ஃபோன் காய்ஸ் ப்ரௌனி கேக் வாங்கியாச்சு இவளுக்கு திங்கிறதுக்கு. யாராச்சும் வந்தால் சர்ச் சீட் வரும்போது அங்கே வந்து ப்ரௌனி கேக் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்கார அக்காங்க 2 பேரும் சூப்பராக இருக்குது டேஸ்ட். ஆனால் சாம்பிள் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஹோம் மேட் சூப்பராக இருக்குது. வீட்டில் பண்ணதான் அவங்க நல்லா இருக்கு. வாங்க நம்ம இப்போ இந்த கேமிங் சென்டர் தான் போய் பார்க்க போகிறோம். உள்ளே என்னென்ன இருக்குது என்னென்ன விளையாட்டு இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம். புரியல மாங்காவா வா வா போயிட்டு வரலாம். அவன் வரலையா பயமாக இருக்கான். ஒன் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் சவுண்டு பயங்கரமாக இருக்குது. மேபி பப்பெல்லாம் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். கழிப்பெல்லாம் நல்லா இருக்கு. வா பயங்கரமாக இருக்கு. கிளப் ஹவுஸ் நினைக்கிறேன். கிளப் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸாக வர மாதிரி தான் அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நமக்கு கேமிங்க்கு வந்துட்டு மேலே இருக்குது. மேலே போவோம். ஃபைனலி நம்ம கேம் விளையாடுற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஃபேமிலியாக வந்தால் கேம் விளையாட நல்லாயிருக்கு. இதா ரைஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லாத. நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பார்ப்போம். ரைஸ் ஃபைனல் எதுவும் பார்த்தாச்சு. ஏதாச்சும் ஃபேமிலியாக குழந்தைங்களாம் வந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோடு வர்ற மாதிரி இருந்தால் கீழே போயிடுங்க. நம்ம அடுத்தது வேறு ஸ்பாட்டுக்கு போகலாம் வாங்க. என்னது ரீச்சு ஆடியோ இது பார்த்தீங்கன்னா பப்பு நல்லா இருக்கு. நீங்களாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பப்பு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இப்படி ஆப்போசிட் போனீங்கன்னா பப்பு தான் உங்களுக்கு எல்லாமே. பப்பு வேணுன்றவங்க ரைட் சைடு போங்க, டாபா வேணுன்றவங்க இந்த பக்கம் வாங்க. எங்கே போகிறது என்ன பார்க்குறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஏதாச்சும் வர மாதிரி இருந்தால் வீக்கெண்டில் வாங்க, சாட்டர்டே ஃப்ரைடே அந்த மாதிரி வாங்க. அப்போ தான் செம்மையாக இருக்கும் பார்க்க நமக்கு. இது நமக்கு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் மாதிரி. நமக்கு இங்கே ரோட்டு வர பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையும் கிடைக்கும். இப்படி பானிபூரி அண்ணாவும் இருக்காங்க. இங்கே எதுவும் வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல, நமக்கு தேவையில்ல வாங்க. இங்கே சின்ன சின்ன பிஸ்னஸ் வேணும் பார்க்கலாம் நம்ம. இந்த மாதிரி இங்கே மொத்தமே கம்பல்ஸாக தான் இருக்குது. ஃபேமிலியாவோ இல்லை
கேர்ள் ஃப்ரெண்டு யாராச்சும் கூட வர மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஏரியாலாம். கம்பல்ஸ் இருக்குது. கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. வாங்க அதுவும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராயிங் வந்துட்டுருக்காங்க. வரைஞ்சிக்கிறீங்க நீங்கள் யாராச்சும் வர மாதிரி தான் ஃப்ரெண்டோட வரைஞ்சிக்கிங்க. நல்லாயிருக்கும். இங்கே சின்ன சின்ன பிஸ்னஸ் மணியும் பார்க்கலாம். நீங்கள் இந்த டைமில் மணி 11 ஆக போகுது. ஆனாலும் இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ரௌனி அக்கா இல்லை போயிட்டுருக்காங்க. சரி எங்க பின்ன ரோட்டில் வச்சிருக்காங்க. துணியை தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் மேலும் பார்க்கலாம். நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்கி நேரத்துக்கும் 11 மணி ஆகுது. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 100 ரூபா நாங்கள் ஒர்த்து தான். இங்கே வர்றவங்களுக்காக நல்லா ரிச் கொஞ்சம் பணக்கார தான் வருவாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒர்த்து தான். நம்மள மாதிரி அவங்களுக்கெல்லாம் செம்பருத்தி பூவோ காக்கனா பூவோ அதுதான் ஒர்த்து. பாருங்கள் இங்கேயும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மணி 11 ஆகுது. அவனும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இங்கெல்லாம். கேஷ் இதுதான் சர்ச் ஸ்ட்ரீட். இப்போ பார்த்தீங்களா? ஸ்ட்ரைட்டாக போனாக்கா அந்த லைட்டிங் போட்ட ரோடு கிடைக்கும். அதுலேருந்து நம்ம அப்படியே ரைட் எடுத்தோம்னா முன்னாடி பப்பு விளையாடுறதுக்கான எல்லா இதுவும் நம்ம கிடச்சிடுங்க. வாங்க வா. அவ்வளோதான் கைஸ். சர்ச் ஸ்ட்ரீட்டை நம்ம சுற்றி பார்த்தாச்சு. அடுத்தது கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு போவாங்க. நீங்கள் முன்னாடி நேராக போனீங்கன்னா இந்த ஒரு லொக்கேஷன் கிடைக்கும். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கும் பார்க்க. நீங்கள் ஏதாச்சும் வந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட் எடுத்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு பப்பு சாப்பிட வேண்டிய திங்ஸ் விளையாடுறதுக்கு எல்லாமே கிடைக்கும். நேராக போனீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரீட்டோடைய அழகை ரசிக்கலாம். இறங்கி சரி இறங்கி இவ்வளோ சிக்கன் ரோல் வேணுமா ஒன்று வாங்கி கொடுத்துடலாம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல் 110 ரூபா. 1 2 இல்லை. நமக்கு ரோட்டு கடையில் 60 ரூபாய் கிடைக்கும். இங்கே அப்படி இல்லை. ஃபைனல் சிக்கன் ரோல் வாங்கியாச்சு. 110 ரூபா. ஆனால் ஒர்த்து தான். நல்லா தான் நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. BMW ஒன்று போகுது. எனக்கு பிடிச்ச கார். அவ்வளோதான் கைஸ். 11:30 ஆகிடுச்சிங்களா? அதனால் போலீஸ் வந்துட்டு எல்லாரையும் அப்ரூவ் கொடுத்துவாங்க. அவ்வளோதான் கிளம்புவா வீட்டுக்குன்ட்டு. இங்கே வந்துட்டு 11:30யோட லாஸ்ட்டு நம்ம சர்ச் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் 10 மணிக்கு மேலே வந்தாக்கா அந்த லைட்டிங் அழகெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒன்லி ஃபிகரை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தான். வா. ஆனால் இது நல்லா இருக்கு. அங்கே வடக்கு எடுத்துனது நல்லா இருக்குது. 110 ரூபா ஒர்த்து தான். நல்லா இருக்கு. நீட்டாக க்ளீனாக பண்ணி தராங்க. 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தாலும். செருப்பு இருக்கு பாரு. ரோட்டில் எப்படி போட்டிருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஒயின் ஷாப்பில் நிற்கிற மாதிரி நின்றுருக்காங்க. வா வா போவா. அப்போ
மினி பிஸ்னஸ் மேன். அவங்கள பார்த்தீங்களா? சொல்லிச்சுன்னா கஞ்சா வேணான்னு தெரியல, அந்த கவரில் போட்டு இழுத்துட்டு இருக்கானுங்க ஒவ்வொருத்தனும். அது என்னான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள்.